சக்தி, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ரெடியாகி ஸ்டேஜுக்கு வந்துரு. சரிங்க ஆண்டி. மேடம், உங்களுக்கு வேற ஏதாவது மேக்கப் பண்ணணுமா? இல்ல இதுவே போதும். அந்த அழுமூஞ்சிக்கு வேணா ஏதாவது பண்ணி விடுங்க. மேடம், அவங்களுக்கு என்ன மேக்கப் போட்டாலும் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. மேக்கப்ல எல்லாம் கரைஞ்சிரும். ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம சீன் போட்டு இருக்க? எதுக்கு அழுறியா? இல்ல, ஒன்னும் இல்ல அண்ணி. ஏன் அழுகுற? ரீசன் சொல்லு. நான் திட்டினதுக்கா? சரி விடு, அழாம இரு. மேடம், அப்ப நான் கிளம்பட்டுமா? காசெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல? இல்ல மேடம், ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தரேன் நிக்காங்க. சரி, அப்போ 10ஓட 15 நின்று சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல மேடம், சாப்பாடெல்லாம் வேண்டாம். ஏன்? உங்களுக்கெல்லாம் இது ஃப்ரீயா தானே கிடக்குது. யாராச்சும் கல்யாண வீடு வராதான்ட்டு அவ்வளோ தவம் கிடந்துட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னு பார்த்தா ஃப்ரீயா வர சாப்பாடை வேணாங்கிறீங்க. சாப்பிட்டு போங்க, நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம். இல்ல மேடம், நான் இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு வெளியே தான் சாப்பிட பிடிக்கும். கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி, உங்க இஷ்டம். என்ன பேச்சு பேசுறாங்க இவங்கெல்லாம்? ஒரு பொண்ணா? என்னமோ நான் சாப்பாட்டுக்கு அலையிற மாதிரி பேசுறாங்க. பச்சை. ஏய், உன்னை தானே கேட்குறேன். இப்போ எதுக்கு அழுவுறியா? ஒன்னும் இல்ல அண்ணி, அழுகையா வருது. வந்தனா ஒரு குடத்துல பிடிச்சு வை, தண்ணி கஷ்டத்துல உதவும். ஏன் நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றியா? ஐயோ, அண்ணன் வேற வருதே. ஹாய் கார்த்திக். பவித்ரா, இங்கதான் இருக்கியா? கார்த்திக். சொல்லு சக்தி. என்ன கார்த்திக் நீங்க? நான் இவ்வளோ அழகா இங்க உட்கார்ந்துருக்கேன். ஒரு வார்த்தை நல்லா இருக்கு அப்படின்ட்டு கூட சொல்லாம என்ன பார்க்க வராம பவித்ராங்கிறீங்க வந்த சீருக்கு. ஒன்னும் இல்ல பவித்ரா. ஏய் பவித்ரா, என்னாச்சு? எதுக்கு அழுகுறியா? அது ஒன்னும் இல்ல கார்த்திக், அவ ஒரு அழுகு மூஞ்சி. எப்ப பார்த்தான அழுதுகிட்டு தான் இருக்கா. என்னதான் இதோ தெரியல, தொட்ட 90க்கு அழுகுறா. பவித்ரா, உன்கிட்ட தானே கேக்குறேன் எதுக்கு அழுகுறன்ட்டு. கார்த்திக், நான் தான் சொல்றேன்ல, அவ கிடக்கா. அழுதா அழுதுட்டு போட்டும், உங்களுக்கு என்ன வந்துச்சான்? என்ன சக்தி சொல்ற? சும்மா இரு கொஞ்ச நேரம். பவித்ரா, ஒரு நிமிஷம் என்ன பாரு. அண்ணா. எதுக்குமா அழுகுற? அது ஒன்னும் இல்ல, சும்மாதான். சும்மா எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒழுங்கா என்கிட்ட சொல்லு. இல்ல அண்ணா, ஒன்னும் இல்ல, அண்ணிதான். சொல்லு. யார் வேண்டான்னா நல்ல சொல்லு. நான் தாங்க திட்டினேன். சும்மா ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கா, அதுக்கு தான் திட்டினேன். ஏன் இவ்வளவு திட்டுறதுக்கு நான் உரிமை இல்லையா? நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் தானே வரப்போறேன். இவ்வளவு திட்டினா என்ன? 2 வார்த்தை தான். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. பூமாரி அண்ணி இருந்தவரை அவங்க ஒரு வார்த்தை கூட என்ன திட்டினது கூட கிடையாது. அவங்க வீட்டில தான் நான் போய் எவ்வளோ நாளாக இருந்திருக்கேன். அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் அவ்வளோ தூரம் நடந்திருக்கேன். ஆனால் அவங்க என்னை எதுவுமே சொன்னதே கிடையாது. ஆனால் இந்த அண்ணி வந்த நாள்லேருந்து என்னை திட்ட தான் செய்கிறாங்க. ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அன்னைக்கு அப்படி தான் அண்ணன்கிட்ட இருந்து காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டினாங்க. எதுக்கு தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. கஷ்டமா இருக்கு எனக்கு இவங்கள நினைச்சாலே. இனி கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ எனக்கு இப்ப நினைச்சாலே கவலையா இருக்கு. பூமாரி அண்ணி இருந்தவரை அவங்க அருமை எனக்கு தெரியவே இல்லை. ஆனா இப்போ அவங்க இல்லாதப்பதான் தெரியுது. அவங்க கிட்ட உண்மையிலே படிப்பு மட்டும்தான் இல்லை, நல்ல குணம்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ணனுக்கு வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்கள நான் பார்க்கல. என்கிட்ட அன்பா தான் நடந்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாள் கூட என்கிட்ட சண்டை கூட போட்டது கிடையாது. அவ்வளோ அன்பா இருப்பாங்க. ஆனா இவங்க எவ்வளோ சண்டை போடுறாங்க. அதுவும் இல்லாம ஒண்ணுக்கு இதா மாட்டி வேற கொடுக்குறாங்க என்ன. இங்க பாரு சக்தி, நீ பவித்ராவோட வயசுல பெரியவ. நீ அவளுக்கு அட்வைஸ் தான் கொடுக்கணுமே தவிர அவளை திட்டக்கூடாது. அது இல்லைங்க. என்ன அது இல்ல இது இல்லன்ட்டு இருக்க? உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல சக்தி. பவித்ரா, அவ திட்டிருந்தா நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கடுறேன். என்ன சாரி? சாரி பூரின்னுக்கிட்டு அதெல்லாம் நீங்க எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் யார்கிட்டயும் நீங்க சாரி கேட்க கூடாது, அவ்வளவுதான். இங்க பாரு சக்தி, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சொல்லிட்டேன். என்ன தப்பா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? பெரிய தப்பு உங்களை விடவா நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்? நீங்க தான் செகண்ட் கல்யாணத்துக்கு ரெடி ஆகி நிக்கீங்க. அண்ணி, அண்ணன் கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தப்பு தானே இதெல்லாம். இவங்க மட்டும் நம்ம கிட்ட பேசலாமா? இங்க பாருங்க, நானே ஐயோ பாவன்ட்டு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதிச்சிருக்கேன். நீங்க என்னன்னு பார்த்தா என்கிட்ட ரொம்ப எகிரிட்டு வர்றீங்க. அவளை திட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் திட்ட தான் செய்வேன். ஏன் உங்களை கூட நான் திட்டுவேன், அதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. பவித்ரா, ரெடி ஆயிட்டு வா. அண்ணா, என்ன அண்ணா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க நடந்த விஷயம் எதையும் அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏய் பவித்ரா, முதல்ல இந்த ரூமை விட்டு கிளம்பு. சும்மா நந்தி மாதிரி இங்கேயே நின்னுக்கிட்டு அறிவில உனக்கு. சக்தி, என்ன இது? என்னதுன்னா சும்மா இங்கே நின்றுட்டு இருக்கா? கடுப்பாகாது? இப்பதான் நம்ம 2 பேரும் 2 வார்த்தை பேசுவோம். உங்க கோட் ஷூட் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள அவ எனக்கு டைம் கொடுக்கல. சும்மா இங்கே நின்றுட்டு இருக்கா. நானும் அப்போதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன வேலை அவளுக்கு இங்க? பேசாம எங்கேயாச்சும் போக வேண்டினே. இங்க பாரு சக்தி, இப்படி எல்லாம் நடந்துக்கிடாத. பெரிய தப்பு. எது தப்பு? நான் பண்றது தப்பா? ஐயோடா, நல்ல கதையா இருக்க. இங்க பாருங்க, அவளை நான் திட்டுவேன், என்னென்னு பண்ணுவேன், எனக்கு உரிமை இருக்கு. நீங்க என்ன எதுவும் சொல்லக்கூடாது. என்னோட ட்ரெஸ் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க சொல்லிட்டு போங்க, எனக்கு அது போதும். அதெல்லாம் எனக்கு தெரியாது.
தெரியாதா எதுக்கு மேரேஜ் எல்லாம் பண்றீங்க? என்ன சக்தி இப்படி பேசிட்டு இருக்க? இன்னைக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட், புரியுதா இல்லையா? நானே பழைய வாழ்க்கையை மறக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவ வேற அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. எனக்கு நேத்து ஃபுல்லா தூக்கம் கொஞ்சம் கூட வரல. மைண்ட் அப்படி ப்ரெஷரா இருக்கு. பூமாரி தான் கண்ணு முன்னாடி வந்து வந்து போறா. அவ படிச்சிருக்கலாம்ல. படிச்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையா? ச்சா, இவ படிச்சிருக்கா, ஆனா இவகிட்ட குணமே இல்லையே. பூமாரி மட்டும் படிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை தேவையா? அவ கூட என் லைஃப் சந்தோஷமா இருந்திருக்கும். தேவையில்லாம இவ்வளோ கல்யாணம் பண்ண போய் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வேற வருது. இவ வேற வீட்டுல யாரையும் மதிக்கவே மாட்டேங்கிறா. எல்லாரையும் எதிர்த்து எதிர்த்து பேசுறா. பாவம் பவித்ரா, அவளை எவ்வளோ அழ வச்சாலோ தெரியல. நான் வர அழுதுகிட்டு தான் இருக்கா. அப்போ முன்னாடியில இருந்து அவ அழுதுட்டு தானே இருப்பா. ஏன் இவ இப்படி நடந்துகிட்டு இருக்கா? கொஞ்சமாச்சும் பொண்ணு மாதிரி நடந்துக்கிடலாம்ல. பூமாரி எங்க வீட்டுல இருந்தவரை யாரையும் அவ எதிர்த்து பேசுனது கூட கிடையாது. ஏதாவது ஒண்ணு சொன்னாலே அழுதுருவா. அப்படி ஒரு குணம். இவ என்னன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் யாரு கூடயாவது சண்டை போடுறா. நேத்து அம்மா கூட சண்டை, அதுக்கு முந்தா நேத்து இவ கூட சண்டை, அதுக்கு முந்தின நேத்து அவங்க அம்மா கூட சண்டை, அதுக்கு முந்தின நேத்து என் கூட சண்டை. இப்படியே சண்டை போட்டு இருந்தா லைஃபை எப்பதான் வாழ்றதான்? படிச்சிருக்காளே தவிர கொஞ்சம் கூட மெச்சூர் இல்லாம சண்டை போட்டு இருக்கா. நானும் அம்மா ஃப்ரெண்டோட பொண்ணுன்ட்டு ஓகே சொல்லிட்டேன். இவளையும் மேரேஜ் பண்ணி என் லைஃபே வம்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கு தான் கல்யாணமே பண்ணிக்க வேணாம்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் கல்யாணம் இப்படி ஆனதுக்கு அப்புறம் அம்மா தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுன்னுட்டு. ஆனா இப்படி ஒருத்தி வந்து இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கொஞ்சமாச்சும் பொறுமையாச்சும் இருக்கலாம்ல, அது கூட இல்லை இவகிட்ட. என்ன சார் வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? என்னோட அழகுல மயங்கிட்டீங்களோ? சும்மா இருக்கே சக்தி. என்ன சார், அப்போ என்ன பதில் சொல்லுங்க. காஸ்டியூம் எப்படி இருக்குன்ட்டு. உங்களோட கோட் ஷூட் அருமையா இருக்கு. உன்னோடதும் நல்லா இருக்கு. ஐயா, இந்த உப்பு சப்பு இல்லாத பதில் யாருக்கு வேணும்? தூக்கி குப்பையில போடுங்க. சக்தி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அதான் நீயே அதுக்கு பதில் வச்சுப்பிய, இது செகண்ட் மேரேஜ்ன்ட்டு. அப்புறம் என்ன? ஓ, நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ட்டு நீங்க ஒரு வாட்டி என்கிட்ட எடுத்து கொடுக்குறீங்களோ? சரி சரி சரி, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க, நோ ப்ராப்ளம். இல்ல, உங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தாங்க. லேட்டா ஆகுதுன்னு சொன்னாங்க. இது ஒரு மேக்கப் போடுற அந்த பொண்ணுங்க இருக்க கிளம்பி ஆச்சுன்னு சொன்னாங்க. நீ இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு கேட்டாங்க. சொந்தக்காரங்க வரட்டும், வந்து உட்காரட்டும், சாப்பிடட்டும், போகட்டும். அதுக்காண்டி நான் என்ன பண்ண முடியும்? நான் ரெடியாக வந்தாலும் நான் பண்ண முடியும். அங்க வந்து இருந்துட்டு என்னோட மேக்கப் எல்லாம் கலைஞ்சா நல்லாவா இருக்கும்? சரி, ஓகே. உங்களுக்கு எப்போ வரணும்னு போவா, அப்ப இங்கிலீஷ் வச்சுக்கலாம். சரி, இவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்களா? வரேன், போங்க. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணம் மட்டும் முடியட்டும், எனக்கு தான் சப்போர்ட் பண்ற அளவுக்கு நான் மாத்திடுவேன் இல்ல. அதுக்கு ஒரு தங்கச்சி அம்மா வச்சு யாருக்கும் சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். ரிங் வேற டைமண்ட் நாங்க அதை வேற நம்ம பார்க்காம விட்டுட்டோம். சீக்கிரமா கையில மாட்டி அப்படியே ரசிக்கணும்.